கோபி சுதாகர் அவங்கள கோமாளின்னு பேசுறது, ரெண்டு ஜாதியை கம்பேரிசன் பண்ணி அந்த வீடியோ முழுக்க முழுக்க பண்ணுனதுனாலதான் எங்க கோவம். ஏன்டா முதுகுல குத்துற என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன். இல்ல அப்படி சொல்ல அவங்க மிளகாப்பொடியை தூவி முதுகுல குத்துறைய மூதேவி நீ வீரனா. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உன் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகம் தற்குறி, இவங்க சொல்ற அடையாளங்கள் பூராமே எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்ப எங்களை நீங்க தாக்கும்போது நாங்க வையத்தானே செய்வோம். அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறேன், எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன்? நல்லா படிச்ச பையனா, வாட்ட சாட்டமா இருக்கிற பையனா, நல்லா செட்டில் ஆயிருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தது? இதே ஒரு நிமிஷம், எங்க பொண்ணுங்க லவ்வே பண்ண வேணாம்னு சொல்றோமே. கரெக்ட், பண்ணிட்டாங்க. எவனையும் லவ் பண்ணு சொல்லி பண்ணிட்டாங்க. யாருக்கு, அதாவது ஒரு பொண்ணு போடி போயிருச்சுன்னா, ஒரு இன்னொரு சாதிக்காரன் கூட போயிருச்சுன்னா, அவங்க பெத்த தாய் தகப்ப அந்த ரோட்ல நடக்க முடியாது. இல்லனா நீங்களா உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு, உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு, நமக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, நீங்களே பண்ணி விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறீங்களே. அது யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேள்வி, எதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுற? நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே சுர்ஜித், வருத்தப்பட்ட நிலை நடச்சு. ஏன் சமூகம் வருத்தப்படுது? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானா? ஒருத்தன் உயிர் போயிடுச்சு, இவனுக்கு வாழ்க்கை போச்சு, நீங்க கவலைப்படுறீங்க. கவினுக்கு நாங்க எடுத்துனே ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சோம். ஏன்டா அறிவு கட்டவனே நீ இப்படி பண்ணலாமாடான்னு தானே கண்டிக்கணும். மிளகாப்பொடியை தூவிட்டு முதுகுல குத்துறா மூதேவின்னு அவங்க சொல்லி பதிவு பண்றாங்க. கரெக்ட் தானே? அதான் ஒரு அத்லெட், தடகள வீரர், கப்பல்ல வாங்கிட்டு கப்பல்ல என்ன பண்றது? கடல்ல விடுங்க. ஏன் கோவப்பட்டு பேச? நீ என்ன சாதின்னு கேட்டா கேளுங்க, நீங்க யாரு, உங்க சாதி என்ன நான் கேட்க வேண்டி வரும்ல. அந்த வீடியோ டெலிட் பண்ணுப்பா. உண்மைதான், ஏன் ஜாதியை போட்டா டெலிட் பண்ணுவான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஏகபோகமா இன்னும் நிறைய மக்கள் அது பாக்குறாங்க, ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோபிக்கு ஆதரவு வர்றது பூரா கெட்டது. கேபிக்கு இனி நல்லது வரும் பாருங்க. 46 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. ஒரு சேட்டலைட் டிவி அந்த வீடியோ டெலிட் பண்ண போறாங்களோ, நீங்க வந்து பாத்துருங்கன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க எல்லாம் கெட்டவங்க. ஆமா, கேள்வி எம்பிட்டு வேணா கேட்பீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உசுறு வந்துருமா? அதாவது அந்த நேரத்துல மிருகம் ஆயிட்டான், உணர்ச்சி வசப்பட்டான். மிருகம் முன்னாடியே மிளகா பொடி எல்லாம் வாங்கி வச்சுட்டு மிருகம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி தெரிஞ்ச முறையில போய் அவன் ஆதி ஆணவம் நடந்துருக்கு. அதான் ஆணவம் எதுக்குங்க சொல்றீங்க? எங்க வீட்டு பெண் பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணும்ல. எங்களை பொறுத்து ஆத்திரத்துல செஞ்சான்னு சொல்லுவோம். ஆணவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? தலைக்கணமா இருக்கும் தகப்படுக்கா, நல்லபடியா போய் செட்டில் ஆயிடுச்சு. ஒரு இது நாள் வலைக்கு வளர்த்ததுக்கு. ஆனா சொல்லுங்க, போய் அதுக்கு முன்னாடி எல்லாம் கதை கட்டுறீங்க, அது ஒரு தலை காதல் அப்படின்னு. நல்ல வேலையா அந்த பொண்ணு வந்து இல்ல நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், ஏன்னா நீங்க ஒரு தலை காதல். விட்டுருங்க. திரைப்பட தயாரிப்பாளர் AM சௌத்ரி தேவர். நீங்க திரைப்பட தயாரிப்பாளர் கரெக்ட். ஏன்னா நீங்க திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கனால எனக்கு ஒரு சீன் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த பாலு தேவர் அப்படின்னு சொல்லும்போது, பாலுன்றது உங்க பேரு, பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் உங்களை யாரும் கேட்டது இல்லையா? அதாவது எங்க போய் படிச்சு பட்டம் வாங்கிடலாம், ஆனா தேவர்ன்றது பிறந்தா மட்டும் தான் தேவர். பட்டம்ன்றது ஈஸி, யார் வேணா பட்டம் படிச்சு வாங்கிடலாம். தேவர்ன்றது அப்படி எல்லாத்துக்கும் வந்துடாது. புறப்பால் இந்த சாதியில பிறந்தவங்க மட்டும்தான் தேவர். அந்த சாதியில பிறந்தேன்றனால சௌத்ரி தேவர்ன்றது எனக்கு எப்பயுமே பெருமை தான். இல்ல அந்த படத்துல என்ன, நீங்க திரைப்பட தயாரிப்பாளர்னு நான் மறுபடியும் சொல்றேன், அந்த சின்ன பையன் வந்து அவர் கேட்பாரு சத்யராஜ் சார். கண்டிப்பா அது எடுத்து பலார்னு கன்னத்துல அறையிற மாதிரி ஒரு காட்சியை வந்து காமிப்பாங்க இல்லையா? ஏன்னா அப்பா பாரதி ராஜா படம், அது ரொம்ப வருத்தத்துக்குரிய, அவர் வச்சிருக்க கூடாது சீனைய. அவரோட டைரக்ஷன் அந்த சீன் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய சீன். எங்களுக்கு கண்டிப்பா தேவர்ன்றது எங்க பிறப்பு, எங்க அடையாளம், எங்க சாதி பட்டம். அதை நாங்கள் கண்டிப்பான முறையில் எங்கள் பேரோட சேர்த்துக்கிறது எங்களுக்கு பெருமை தான். அதனால் நான் என்றைக்குமே நாங்கள் வருத்தப்பட்டதில்லை. சௌத்ரி தேவர்ன்றதான் எங்களுக்கு சாகும் முறை, எங்களுக்கு சௌத்ரி தேவர்ன்றதான் எங்கள் பேரோட சேர்ந்துருக்கும்.